வணக்கம் ஐயா. யாருமா நீங்க? இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மோல்டர் ரத்னசாமியுடைய பொண்டாட்டிங்க நானு. என்ன விஷயம்? அவர் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு விபத்துல இறந்துட்டாரு. ஓ. நஷ்ட ஈடு தர்றதா சொன்னாங்க. குடுக்கலையா? இன்னும் தரல. நானும் என் மகனும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, உள்ள வாங்க, தர சொல்றேன். சரிங்க. ஏன் சார் இந்த மேட்டர் லேட் பண்றீங்க? அவங்க டெத் சர்டிபிகேட் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல சார். நம்ம ஃபேக்டரியில தான் செத்தாரு அவரு. ஆமா சார். அப்புறம் என்ன பண்ணாங்க டெத் சர்டிபிகேட்? சார் கம்பெனி ப்ரொசீஜர் ஒன்னு இருக்கு. ப்ரொசீஜர்? உங்க ப்ரொசீஜர் படி பணம் சேர்றதா இருந்தா 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம். அது வரைக்கும் அவங்க பட்னியா இருப்பாங்களா? கூப்பிடுங்க சார் அந்த அம்மாவை. பொட்டி எடுங்க. எவ்வளவு கொடுக்கணும்? 8,000 rupees சார். வாங்கம்மா. இதுல 10,000 ரூபாய் பணம். உங்களுக்கு எது வேணாலும் ஜெகதீஷ் கேளுங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நிஜமா சொல்றேன் ஆண்டி, அன்னைக்கு அவர் மேல அநியாயமா புகார் பண்ணிட்டோமே தெரிஞ்சதும் அந்த ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்ல தெரியுமா? 96. ஆண்டி, ஒரு வாட்டி உங்க அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்டாடா எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க என்ன ஆண்டி சொல்றீங்க? 97. என்ன 97? நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு எண்ணிட்டே இருக்கீங்களா? இல்லம்மா, இந்த ஒரு வாரத்துல நீ ராஜாவை பத்தி எத்தனை வாட்டி பேசினேடி எண்ணிட்டு இருக்க. போங்க ஆண்டி. இன்னொரு 3 தடவை பேசிட்டேன்னு வச்சுக்க, கரெக்டா 100 ஆயிடும். என்ன ஆண்டி? லட்சுமிக்கா, என்ன என்னைக்கு இல்லாம சிரிச்ச முகமா வரீங்க? என்ன விசேஷம்? உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அடுத்த மாசம் தானே தரதா சொன்னீங்க. நானே எதிர்பார்க்கலக்கா. அந்த புது முதலாளி ராஜா இருக்காருல, அவர்கிட்ட என் பிரச்சனையை சொன்னேன். அந்த மகராசன் எனக்கு பணத்தை உடனே கொடுத்துட்டாரு. நான் வரேன்க்கா. நான் சொல்லல ஆண்டி, அவர் பக்கா ஜென்டில்மேன். அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. ஒரு வாட்டி அவரை பார்த்ததுமே அவர் கேரக்டர் நான் ஸ்டடி பண்ணிட்டேன். அப்பாடா, 100 ஆயிடுச்சுமா. போங்க ஆண்டி, வரேன். ஏய் சாப்பாடு கேண்டீன்ல சாப்பிட்டுக்கறேன். விளையாட்டு பொண்ணுமா. இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்க? நான் தான் உன்னை டிராப் பண்றேன்னு சொன்னேன். நீ சாப்பிடு போலாம். நீங்க என்ன டிஃபன்? இட்லி, பொங்கல், ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு ஆட்டுக்கால் பாயா, இதெல்லாம் வைக்க வேண்டாம்? அண்ணே, இன்னைக்கு ஃப்ரைடே. ஃப்ரைடே? வெள்ளிக்கிழமை? என்னன்னு யோசிக்கிற? நல்ல வேளை வெள்ளிக்கிழமை ஞாபகப்படுத்தி விட்டேன். பிசினஸ் விஷயமா ஒரு பார்ட்டியை 3rd டைம் கோயில்ல மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னது, கோவில்லையா? ஒரு நல்ல ஒப்பந்தம். கோயில்ல ஆரம்பிச்சா ஒரு சென்டிமெண்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். வரட்டுமா? பாய். அண்ணே, டிராப் பண்றேன்னு சொன்ன. யார் பேருக்கு? ராஜாங்கிற பேருக்கு. நட்சத்திரம்? மிருகசீரிஷம். ஸ்ரீராமதூத மகாவீர ருத்ரவேதிய சமஸ்த அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ராணமோஸ்துதே கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. அம்மா, என்ன உங்களுக்கு தெரியுமா? ரத்னசாமி பொண்டாட்டிக்கு நீங்க செஞ்ச உதவியை பத்தி கேள்விப்பட்டேன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. பிரசாதம் நீங்களே வச்சு விடுங்க. நம்பாங்க. வண்டியை நிறுத்துறா, வண்டியை நிறுத்து. ஹலோ, உங்களை எங்க எல்லாம் தேடும் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? டேய், சொல்லடா. நீங்க உங்க அப்பா ரிப்போர்ட் செஞ்சதுல இருந்து இவங்க அப்பா பயங்கர கோவமா இருக்காரு. இவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஒரு கோடீஸ்வரன் ஒத்த கால்ல நின்னான். அவருக்கு ஒரு கால் நொண்டி. இப்ப பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு வேறார் பண்றான். நீங்க செஞ்சது நியாயமா, தர்மமா, நீதியா சொல்லுங்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. அந்த பொண்ணு ஒரு கருப்பு திராட்சை போடுங்கன்னா தொண்டை வழியா போறது அப்படியே தெரியும். அவ்வளவு சிவப்பு. அது மட்டும் இல்லைங்க, அவ கண்ணு இருக்க, கண்ணு பார்த்தா தூண்டில் போட தோணும். அப்படி ஒரு மீன் கண்ணு. அவ மூக்கு இருக்கே, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. இதெல்லாம் இழந்துட்டு பரதேசி மாதிரி தவிக்கிறாரு. தனிமையா நிக்கிறாரு. ஐம் சாரி. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கோடீஸ்வரன் பொண்ணுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க பிரதர் கட்டிக்கணும். வாட்? அப்படி ஒரு ஐடியா இல்லன்னா அப்பா கிட்ட போன் பண்ணி நடந்த உண்மையை சொல்லிடுங்க. சொல்வாங்க. சரி வாங்க. சரி வாங்க. நீங்க போங்க. இதுக்கு தான் துணையாவே வரக்கூடாது. துணைக்கு வந்தா என்ன ஆகும்? நம்மள மாம்சாக்கிறாங்க. வாங்க. நிஜமாவே உங்க அப்பா உங்களை திட்டினாரா சார்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நிஜமாதாங்க. அப்ப நீங்களே உங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களே. ஐயோ, நான் சொன்னா நம்ப மாட்டாரு. எங்க அப்பா அருமையான அப்பா. நீங்க சொன்னா நம்புவாங்க. ஹலோ ஹலோ காயின். ஹலோ, யாரா அப்பாவா? கொஞ்சம் இருங்க. ஐயோ, என்ன பேசுறது? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, பேசுங்க. சார் சொல்லுங்க. மாமா 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 மாமா.
கொஞ்சம் விடுறீங்களா பிரதர்? இங்க பாரு, கூட்டம் கூடி போச்சு. வாங்க வாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. இதுக்குன்னா கூட்டம் கூடி நின்று பாப்பாங்க. தள்ளுங்கடா, தள்ளுங்கயா, போகையா. அக்கா உயிரோடு இருக்கும்போது என் பொண்ணு ஓம் பையனுக்குத்தான் ஓம் பையனுக்குத்தான் அடிக்கடி சொல்லுவாங்க. போயிட்டாங்க, என்ன பண்றது? அத நினைச்சுதான் ரேகாவை விக்ரமுக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ராஜா, உனக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்ல மாமா. பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். மாமா ஒண்ணும் பேசாம இருக்காங்களே. உறவு விட்டு போக கூடாதுன்னு எனக்கு ஆசைதான் தம்பி. ஆனா கட்டிக்க போறது என் பொண்ணு இல்லையே, அவளே ஒரு வார்த்தை கேட்கலாம். ரேகா, ரேகா. அத்தா, ரேகாவுக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல வாழ்க்கை அமையும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தானே. மாமா, மாமா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. விக்ரம கட்டிக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சாரி மாமா. ரேகா ஏதோ சின்ன புள்ளத்தனமா பேசிடுச்சு. மறுபடியும் அதுகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ராஜா, கிணத்து தண்ணியை வெள்ளமா அடிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எவனாவது இடையில பூந்து இன்ஜின் வச்சு இறைச்சிடக்கூடாது பாரு. அதனால ரேகாவை வற்புறுத்த வேணாம். மெல்ல பேசி சம்மதிக்க வச்சிருங்க. கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, அப்ப வரட்டுமா? சரி. அத்தா, உடம்ப பாத்துங்க, நல்லதா பார்த்து சாப்பிடுங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? குட் மார்னிங். நீங்களா? என்ன குட் மார்னிங்? என்னங்க என்ன நினைச்சீங்க? பொண்ணு நினைச்சேன். அப்பா கிட்ட லெட்டர் கேட்டீங்கல்ல? ஆமா. காலையில வந்து வாங்கி சொன்னாருல்ல? ஆமா. பொறுப்புள்ளவரா இருந்தா வந்து வாங்கிக்கணும்ல? ஆமா. என்ன ஆமா ஆமா? எடுத்து வந்து கொடுக்க நானே வேலைக்காரியா? ஆமா. சாரி. என்ன சாரி? ரூம் தேடி வந்திருக்கேன். உள்ள வாங்கன்னு கூட சொல்ல தெரியல உங்களுக்கு. இல்லங்க, நீங்க வந்த உடனே மிரட்டினீங்களா, நான் பயந்துட்டேன். உள்ள வாங்க, உட்காருங்க. அழுக்கா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அப்படி பாக்காதீங்க. உன்னோட தனியா இருக்கிறேன், பாக்குறவங்க யாரும் தப்பா எடுத்துக்கோ. அதாவது நீங்க இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயிட்டா வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது இருக்கட்டும். ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டதா வாங்கி தருவீங்களா? ஆச்சா, என்னங்க நீங்க? பையா, காஃபி, டீ என்ன வேணும் உங்களுக்கு? நோ, ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? என்ன சார்? ஐயா, எங்கயாவது ஆப்பிள் ஜூஸ் ஒன்று அமுக்கின்னு வாயா. ஏற்கனவே கடைக்காரனுக்கு 24 ரூபாய் பாக்கி, இதுல ஆப்பிள் ஜூஸ் வரையா? மானத்தை வாங்காதடா. நீங்க இப்படிதான் எப்பவுமே நாட்டிகளா. ஏங்க கடன் வாங்குறீங்க? கடனா? அட நீங்க வேறங்க, புதுசா 500 ரூபாய் நோட்டு அடிச்சு விட்டுருக்காங்களா, ஒரு ரூபாய் சில்லறையே கொடுக்கறது இல்ல. அதான் இல்லடா. இந்தா போய் 2 ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. யார் சார் உங்க அத்தை மகள? என்ன சிரிப்பு? நான் என்ன அத்தை மகளா? இல்ல. அப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? வந்த உடனே சொல்லிடுறேன். இந்த வேண்டாம். டேய், இவங்க என் அத்தை மகள் இல்லடா. பொய் சொல்லாதீங்க சார். பாத்தீங்களா, நம்ப மாட்டேன்றான். நீங்க சாப்பிடுங்க, அவங்க நான் சின்ன பையன். நீங்க நேர்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? இல்லங்க, ஒருவேளை தேங்க்ஸ் சொல்லின்னு சொல்லி கோவப்படுவீங்களே, அதுக்காக தேங்க்ஸ். அப்ப நான் கோவக்காரங்கிறீங்களா? சாச்சா, உங்களுக்கா கோவமே வராது. அதான பார்த்தேன். ஓகே, நான் வரேன். ஏ, அந்த லெட்டர் என்ன லெட்டர்? அதான் அப்பா கொடுத்தாருங்களா? ஓ, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா? தேங்க்யூங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? நான் ரேகாவோட கிளாஸ்மேட். சொல்லுங்க. என்னம்மா, காலேஜுக்கு டொனேஷன் விஷயம் தேவையா? இல்ல சார், குமார்னு ஒருத்தன் என்ன காதலிக்கிறதா சொல்லி எடுத்து கை விட்டுட்டு போயிட்டான். ஓ, இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவன் உங்க சிஸ்டர் ரேகா கூட இப்ப பழகிட்டு இருக்கான் சார். ரேகாவுக்கும் என்ன போல ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுல்ல, உடனே அந்த குமார கண்டீங்க சார். அப்ப நான் வரேன் சார். என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே சொன்னேன், அவர் அப்படியே நம்பிட்டாரு. குட், தட்ஸ் மை கேர்ள். வா போலாம். ஏய், எதுக்கு கையை கட்டுற? வந்ததுல இருந்து கை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? இப்ப சேட்டை பண்ணுங்க பாக்கலாம். சேட்டையா பண்ண முடியாதுங்கற? பண்ண முடியாது. கை விடு. ஐயோ, ஐயோ, ஏங்க நீங்க? ஆண்டி, ஓடிடுங்க. ஆமா, நான் இப்படி போறேன். ஐயோ, அங்க போகாதீங்க. இப்படி வாங்க. ஐயோ, ஐயோ, அந்த வழி வேண்டாம். வாங்க. ஐயோ, இங்கதான். ஐயோ, இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்படி போங்க. ஐயோ, எங்க போனா? ராதா,
என்ன மாறாதா? உன்னை போய் தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன். இங்க நின்னுகிட்டு என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? அது வந்தாட்டி இந்த பெருச்சாலில பெருச்சாலியா? எங்கம்மா? அது போயிடுச்சு. தள்ளு. ரொம்ப நாளா அந்த பெருச்சாலி இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பொறி வச்சு புடிச்சிடுறேன். போய் தீப்பெட்டி கொண்டா. தீப்பெட்டி காணோம். என்னம்மா தேடாமலே காணுங்கிற? சரியா போய் பார்ப்போம். என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? போய் தட்டை எடுத்துட்டு வந்து மூட. ஆவி போயிட போகுது. ஆவி போயிடக்கூடாது ஆண்டி. ஏமா வளரிக்கிட்டே இருக்க? போய் தட்டை எடுத்துட்டு வா போ. என்னப்பா என்னைக்கு இல்லாம திடீர்னு என்ன பிக்னிக் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? ரொம்ப நாளா என் மனசுல உறுத்திட்டு இருந்த ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். என்ன எம்டி ஆயிட்ட, ஆபீஸ் நல்லா பாத்துக்கன்னு சொல்ல போறீங்க? அது இல்ல ராஜா, இப்ப யார உன் தாய் நினைச்சிட்டு இருக்கியோ அந்த மீனாட்சி உன்னை பெத்த தாய் இல்லப்பா. பார்வதிங்கிற பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சு. சட்டப்பூர்வமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலே தவிர கணவன் மனைவியா இதே பங்களாவில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு வந்தா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா. பணம் கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நீ நெகட்டிவ கொடு. சரியா தெரியலையே. சாரி பார்வதி, நீ எரிச்சது டூப்ளிகேட். ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க விஸ்வநாதன் குடும்பத்தை கலைச்சி உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கு. அதனால நிரந்தரமா என் தொல்லையில இருந்து தப்பிக்கலாம் நினைச்சா அது நடக்காது. லுக், எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ தந்துகிட்டே இருக்கணும். சாரி, வேற வழி இல்ல. நான் போறதுக்கு டைம் ஆச்சு, பணத்தை எடு. இதுல பணம் தானே இருக்கு. ஏய், அந்த அயோக்கிய உங்க மனைவி கிட்ட போய் நம்ம தொடர்பு சொல்லி அமலப்படுத்த வேண்டாம் அடிக்கடி மிரட்டினா. உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த அவனை கொல்றதை தவிர வேற வழி தெரியலைங்க. பார்வதிக்கு கோர்ட்ல ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீனாட்சியை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தேன். எதிர்பாராத விதமா பார்வதியும் அதே ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்காக வந்திருந்தா. டாக்டர், என்னாச்சு? சாரி மிஸ்டர் விஸ்வநாத், மீனாட்சிக்கு குழந்தை கருப்பையிலேயே இறந்துருச்சு. டாக்டர், ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தாச்சு. உங்க மனைவிக்கு எந்த ஆபத்தும் இல்ல. மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும்.
குழந்தை. எங்க என்னமோ போல இருக்கீங்க. மீனாட்சிக்கு குழந்தை செத்து பிறந்துச்சு. குழந்தை பிறகு போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கண்ணு முடிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல.